இல்லை கீப் டாக்கிங் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூவிஸ்குள்ளே இன்னும் ரொம்ப ஏடிஸாக இருக்கிறவங்க ஒரு டிரெக்டர்ஸ் ஆனவங்க அவங்களாம் தான் சொல்லுவாங்க, எல்லா படம் ஒரு படத்தில் வந்து எல்லாமே எஃபர்ட் போட்டு பர்ஃபெக்டான ஒரு மூவி எடுத்துடலாம், தட் இஸ் கோயிங் டு பி செலிப்ரேட்டட்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் படம் ரிலீஸ் ஆகுறப்ப மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். இதை விட்டுட்டு இது நல்ல படமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பட் அப்போ வந்து அந்த ஒரு கண்ட்ரியாவே நம்மளோட மூடா வந்து இன்னொரு ஒரு லாங் பிகர் இஷ்யூவை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி வந்து அது நிறைய விஷயங்கள் அமையணும். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அந்த நேச்சருங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன டிசைட் பண்ணுதுன்னு. சென்னை 22 ரிலீஸ் ஆனும்போது வந்து வர்தாவா ஏதோ ஒரு பெரிய புயல் வந்துச்சு அந்த சமயம். அந்த சமயம் தான் வந்து நாங்கள் இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு. ரிலீஸ்க்கு 4 நாள் முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. ஐயையோ என்னடா பண்ணுறது, நம்ம இனிமேல் ரிலீஸ் பண்ண முடியுமா, தள்ளனா வேற ஒரு பெரிய படம் வருது, இந்த படத்தோட தியேட்டர்ஸ் கிடைக்குமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சரி கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பேசினோம். அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசும்போது என்னென்னா ரிலீஸ் பண்ணிக்கலாங்க, பிரச்சனை கிடையாது, தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் தான், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரிலீஸ் பண்ண 2வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை புயல். கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து ஒரு தேவி தியேட்டருடைய வெளியில் பேனர் ஒன்று இருக்கும், எல்லா போஸ்டர்ஸும் கிழிஞ்சிருக்கும், வெறும் சென்னை 28 மட்டும்தான் இருக்கும், அதில் 2 மட்டும்தான். சரி சிம்பாலிக்காக அது மட்டும் தப்பிச்சு ஓடிடுச்சு அந்த சமயத்தில், மழையும் தாண்டி கொஞ்சம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து மாநாடு ரிலீஸ் ஆன போது கூட மழை, மான்சூன். ஓகே, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு படம் பிடிச்சிருச்சு ஆடியன்ஸுக்கு வந்து, அது வந்து இப்போ என்ன படம் வேணா இருக்கலாம், அது வந்து இப்போது பெரிய படமாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. கோட்டின் மாதிரி இல்லாமல் இப்போ லப்பர் பந்து கூட இருக்கலாம். வென் பீப்புள் வாண்டட் டு செலிப்ரேட் அ மூவி, இஃப் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது மழை வெள்ளம் அதெல்லாம் தாண்டி தே வில் செலிப்ரேட் இட். அதில் வந்து எந்த ஒரு அவங்களுடைய இதுதான், இது தியேட்டரில் போய் பார்க்கணுண்டா, அது என்ஜாய் பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நோபடி கேன். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஒரு பெரிய இயற்கை ஒரு டிசாஸ்டரஸ் ஒரு விஷயம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ நம்ம இப்போ கோவிட் மாதிரி ஒரு விஷயம் வருது, லாக்டவுன் வருது, அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு கூட பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு. ஒரு கோவிட் மாதிரி வந்து ஒரு 2 years வந்துட்டு நத்திங் இஸ் பெர்மனெண்ட். நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இப்படி போனாங்க, இப்படி போனாங்க, ஆனாலும் அதே வன்மத்தோடு தான் இன்னும் மக்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ரியாலிட்டியே பார்த்துட்டோம், நிஜத்தையே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பெரிய லாக்டவுன் வந்துச்சு, இப்போ அடுத்தது இன்னொரு ஜாம்பி வேவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ஜஸ்ட் கீப் ஆன் கோயிங்.